டீ 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 இஞ்சி டீ சுக்கு டீ டீ. ₹20. டீ 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 இஞ்சி டீ 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 டீ. நீ விக்கதானே? என்ன டீ விக்கிற? ஆமாயா, வணக்கம்யா. நல்லா இருக்கீங்களாயா? நல்லா இருக்கேன். எனக்கு நீங்க வாத்தியாரா இருந்தா டீ தான் வைக்க முடியும், இல்லைன்னா ஐடி கம்பெனில வேலை பார்க்க முடியும். நல்லா இருக்குல்ல? உங்களை விட்டு வந்ததுல இருந்து நல்லா இருக்கும் சார். அதே குசும் பண்ண ஒன்ட்டே இருக்கு. சரி, டீயை கொடு. இலை கட்டியா? இஞ்சி டீ சார். இஞ்சி டீயா? சூப்பர். டீ நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை டீ விப்ப? 60-70 டீ போகுது சார். அப்படியா? அதான் ஒரு நாளைக்கு 60-70 டீ விக்குது. ஆமா, டீ என்ன விலை? ஒரு டீ 10 ரூபா சார். 10 ரூபாயா? இப்ப 60 டீ 600 ரூபா. ஆமா சார். ஒரு நாளைக்கு லிட்டர் பால் போடுவேன். ஒரு 2 லிட்டர் வரும் ஐயா. அப்பனா 2 லிட்டர் எவ்வளவு பால்? 140 ரூபா வரும். 40 ரூபா. 2 லிட்டர் பாலுக்கு எவ்வளவு சீனி போடுற? ஜீனி ஒரு 1/4 கிலோ வரும் சார். 1/4 கிலோ எவ்வளவு ரூபா? 1/4 கிலோ ஒரு 15 ரூபா வரும் சார். 15 ரூபாயா? சரி, இதுக்கு டீ தூள் எவ்வளவு போடுவ? டீ தூள் ஒரு 50 கிராம் வரும் சார். 50 கிராம் எவ்வளவு? 40 ரூபா வரும். 50 கிராம் 40 ரூபாயா? அப்பனா அந்த 60 கப்பும் என்ன ரேட்டு? 60 கப்பு 60 ரூபா வந்துருக்கு. கப்பு 1 ரூபா மீனியா? 60 ரூபா. சரி சரி, 2 லிட்டர் பால் 140 ரூபா. அதுக்கு சீனி 15 ரூபா, தூள் 40, கப்பு 60. ஆக மொத்தம் எவ்வளவு? மொத்தம் 255 ரூபா வருது சார். 255? ஆக 60 டீக்கு 600 ரூபா. அப்ப உன்னுடைய செலவு 255 தான். அப்பனா மீதி எவ்வளவு லாபம்? உங்க தொல்லை சார், உங்க தொல்லை தாங்க முடியாம தான் சார் நான் கணக்கு மேல கணக்கு கேட்டு கொள்றீங்கன்னு சொல்லிதான் நான் ஸ்கூலுக்கே போகாம 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல விட்டுட்டு வயிற்று பொழப்புக்காக டிவிக்கு வந்திருக்கேன் சார். இங்கேயுமா ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுல இருந்து வீட்டு வேலையை பார்க்காம காலமான கடைசியில மூலம் வந்த கதை என்ன போட்டு கொள்றீங்களே சார். நான் என்னடா தப்பா கேட்டுவிட்டேன்? காசே வேணாம்ப்பா, ஆளை விடுங்க சாமி. என்னடா தம்பி, இந்த சைடு டிவிக்கே வேணாம் வேணாம் வச்சுக்கீங்க. இந்த சைடே வரமாட்டேன். காசு கேட்டா காசு வேணான்ட்டு போயிட்டு தான். யாருக்கு நம்ம ஒழுங்கா கணக்கு எதுவும் சொல்லி தரலையோ, ஏமாந்தாலும் நம்மளை கண்டு பயந்து போயிட்டு தான்.